மிருகத்தின் அன்பில நம்ம வாழ்ந்துடக்கூடாது, மனுஷ அன்பில நம்ம வாழ்ந்துடக்கூடாது. மூன்றாவதாக எந்த அன்புல வாழணும்னா, மூன்றாவது காரியம் தெய்வீக அன்பிலே நிரம்பி நம்ம வாழணும். மிருக அன்பு இருக்கா அப்படின்னா என்ன? சுயநலமான வாழ்க்கை. இரண்டாவது மனுஷ அன்பு அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா தெய்வீக அன்புல நம்ம நிரம்பி வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். தன் ரத்தத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக எனக்காக சிந்தினார். எனக்காக அவர் உபத்திரவப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார். நீங்க சுற்றி இருக்கிற மனுஷங்களை, குடும்பத்தை நினைச்சு நீ கலங்காத. உன்னை நேசிக்கிற, உனக்காக ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் உண்டு. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தெய்வம் உண்டு. சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற ஒரு தெய்வம் உன்னை நேசிக்கிறார். அந்த அன்பை நீங்க பாருங்க, அந்த அன்பில நீங்க நிலைத்திருங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை நேசிக்கலனா அவரை அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய வல்லமைகள், அவருடைய தாளந்துகள், அவருடைய வரங்கள், அவருடைய கனிகளை அறிந்து கொள்ள முடியாது. அவர் செய்து வைத்திருக்கிற நன்மையை அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. யார் தேவனை அறிந்து கொள்வார்கள்? தேவனை நேசிக்கிறவர்கள் அவரை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா.